அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கான வகுப்பு, அதாவது A-level பிஸ்னஸ் ஸ்டடீஸ்க்கான வகுப்பு 2027 பேட்ச்க்கும் 2028க்கான பேட்ச்க்கான இன்டேக்கிங் கிளாஸ்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கான ஒரு வீடியோவாக இருக்கப்போம். பொதுவாக இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் காலும் பண்ணி கேட்டிருந்தீங்க. எப்பப்போ கிளாஸ் நடக்கும், எப்படி இப்போ நாங்கள் என் கிளாஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2 ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்போ பொதுவாக நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுறதாலுமே சரி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணப்படும். அப்போ பொதுட்டுமே அவ்வளோ விரிவாக தான் நாங்கள் படிப்போம். அப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே ஓகே, அப்போ நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸையுமே திரும்ப பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு டிரெக்டாக எனக்கும் மெசேஜ் பண்ணலாம். பிகாஸ் நான் எந்த டைமும் ஆக்டிவாக தான் இருப்பேன். அப்போ பொதுவாக உங்களோட டவுட்ஸை நான் எப்பவும் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். அப்போ பொதுவாக கிளாஸில் 2027 பேட்ச் இப்போ நாங்கள் செப்டம்பர் 2 தான் யூனிட் 1லேருந்து போகிறோம். அப்போது நீங்கள் இதே மாதிரி 2026 பேட்ச் எப்படி இந்த பயணம் சிட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இதே டைம் சிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. அப்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இப்போது நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போகிறோம் இல்லையா, அப்போ போகிற டைம் எப்படி பேப்பர் செய்வோம், சிலபஸை முடிச்சிருவோமா? ஏன்னா 2028 பேட்சுமே ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பொதுவாக நான் 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பொதுவாக நீங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அதாவது உங்களோட எக்ஸாமுக்கு 3 மந்த்ஸ்க்கு முதவே நாங்கள் பேப்பர்ஸே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் கம்பல்சரியாக என்ன செய்யணும், 2027 ஆகிக்கட்டும் 2028 பேட்ச் ஆகிக்கட்டும் எல்லாருமே பாஸ் பேப்பரை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பாஸ் பேப்பர்ன்றது கம்பல்சரி. நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிற டைம், நான் பண்ண ஒரு தப்பு, அதாவது நான் A-level டைம் படிக்கிற டைம் நான் பண்ண ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு மிஸ்டேக்குன்னு என்னென்னா பாஸ் பேப்பரை பார்க்காம தியரியை மட்டுமே பேஸ் பண்ணி படிச்சுட்டு போனேன். அது என்னமோ தெரியல, எனக்கு லாஸ்ட் டைம் தான் எனக்கு அதோட இம்பேக்ட் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ அது எனக்கு பாதிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லாருமே என்ன செய்யுங்க, பாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு யூனிட் முடிய நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தமாகிக்கிற ஒரு பாஸ் பேப்பர், இல்லாட்டி நானே ஒரு மாடல் பேப்பர் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விடுவேன். அதை நீங்கள் செய்யணும், சரியா? ஸோ இது சம்மந்தமாக அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அந்த யூனிட் தொடர்பாகிற எல்லா கொஷனும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். என்னென்னு சொன்னால் இந்த A-level இப்போ நீங்கள் பொதுவாக 2028 பேட்ச் ஆகிக்கட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பீங்க. சில பேர் O-level காமர்ஸ் எடுத்தவங்களா இருப்பீங்க, சில பேர் O-level காமர்ஸ் எடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பேப்பருக்கான ஸ்ட்ரக்சர், எப்படி கொஷின் வரப்போகுது, அது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இல்லையா. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிற டைம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னாக்கா, நான் ஒரு நாள், அதாவது என்னுடைய ஒரு செஷன் நான் கட்டாயம் அதை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அந்த டைம் பார்த்துக்கொள்ளிடும், அதாவது பேப்பருக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, எப்படியான கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வரும். அதே நேரம் நான் என்னுடைய கிளாஸில் படிப்பிக்கிற டைம் ஒவ்வொரு கன்செப்டுக்கு பின்காலையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கொஷின், இந்த மாதிரி தியரி எந்த மாதிரி கொஷனில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி, எக்ஸாமினர் எந்த மாதிரி கொஷனில் இருந்து எந்த மாதிரி தியரிலேருந்து உங்களுக்கு கொஷின் எடுப்பாங்க அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்வேன், சரியா? அப்போ பொதுவாக நல்ல விளங்கிக்கோங்க. நான் இன்றைக்கியான ஒரு நோக்கம் உங்களுக்கு ஒரு சின்னதாக, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யூடியூப்லேயே ஆகிக்கணும், நீங்கள் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி பார்க்குற டைம் உங்களுக்கும் சரி ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், நல்ல விளங்கணும். ஏன்னா நீங்களும் என் கூட ஒரு 2 இயர்ஸோ 1 இயரோ ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ அந்த டைம் நீங்கள் நல்ல விளங்கணும். உங்களுக்கு படிக்கிற ஒவ்வொரு கன்செப்ட்டுமே ஒரு டீச்சர்கிட்ட நீங்கள் விளங்கினா மட்டும்தான் படிக்கலாம், இல்லாட்டி சும்மா படித்து வேலை இல்லை. அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ எல்லாருக்குமே நீங்கள் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணும் போது நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ செய்யணும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வணிகத்திட அடிப்படை, சரியா? இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் முதலாவது விஷயம் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னாக்கா, அதாவது முதலாவது முழுமையான பாடப்பரப்பு. இப்போ பொதுவாக உங்களுக்கு கிரேட் 12 கிரேட் 13 இந்த 2 சிலபஸ், அதாவது இந்த 2 வருஷ சிலபஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 பாடங்கள் இருக்குது. இந்த 18 பாடங்களில் கிரேட் 12 சிலபஸ் மொத்தமாக என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கின மாதிரி இருக்குமென்னு சொன்னால், உங்களுக்கு வணிகத்தில் அடிப்படை பேசிக் கன்செப்டை பற்றி நிறைய விஷயங்கள், வணிகத்தை பற்றி நீங்கள் அடிப்படையே தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எல்லா விஷயங்களுமே, வணிகத்திட வகை என்ன, வணிகம் என்ற என்ன, முக்கியத்துவம், இது தொடர்பான எல்லா விஷயங்களும், செயல்முறைகள், இப்படி நிறைய விஷயம் படிக்கும். இது கிரேட் 12. அதே கிரேட் 13க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட அட்வான்ஸ்டாக,
ஆனால் கஷ்டம் இல்லை. பொதுவாக அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் என்னத்தை படிக்க போகிறீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிகளுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு ஒரு கற்பனை பண்ணீங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் எப்படியான பிரிவுகள் இருக்கும்? உற்பத்தி பிரிவு, சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் பிரிவு, ஹெச்ஆர் அதாவது மனிதவள முகாமைத்துவ பிரிவு, நிதி முகாமைத்துவம், ஃபினான்ஷியல் சைட், இப்படி 4 பிரிவுகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒவ்வொரு பிரிவுகளை பற்றியும் தான் நீங்கள் தரம் 13 வந்து உங்களுக்கு விளக்கமாக அது ஒரு முழுமையான பாடப்பரப்புகளை வைக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு திணைக்களம், உற்பத்தி திணைக்களம்ன்றது ஒரு பாடம் வைக்கும். பொதுவாக உற்பத்தி திணைக்களம் என்ற டைம் உங்களுக்கு முகாமைத்துவம்ன்றது ஒரு பாடம் வைக்கும், சந்தைப்படுத்தல்ன்றது ஒரு பாடம் வைக்கும். இப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையும் படிப்பீங்க. இது கிரேட் 13க்குரிய சிலபஸ். அப்போ கொஞ்சம் பயப்பட அந்த கஷ்டமாக இருக்குமோ அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நீங்கள் படிக்கிற மெத்தடில் படிக்கணும். என்ன சொன்னால், பிஸ்னஸ் ஸ்டடீஸில் பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும், இந்த எக்கனாமிக்ஸ் எடுத்துகிறவங்களுக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நீங்கள் பிரெயினை யோசித்து நிறைய விஷயங்களை செய்யும் இல்லையா? கணக்குகள், நிறைய கணிப்புகள் வரும், நோட்ஸ் இருக்குது, 2 விஷயமும் இருக்குது. அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ஸ்டடீஸை நோட்ஸ்ன்னு சொன்னால் அது நோட்ஸ் மட்டும் இல்லை, அதோட வந்து நிறைய கணிப்பும் இருக்குது. சமன்பாடுகளை வச்சு நீங்கள் கணிக்கணும். ஆனால் அது அவ்வளோ கஷ்டம் இல்லை, சிம்பிளான ஒரு மேக்ஸ். உங்களுக்கு தியரி இருந்தால் ஒரு மேக்ஸில் நல்ல ஒரு சி இருந்தாலும் போதும், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்குறதுக்கு. அப்போ பொதுவாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிக்கிற டைம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் பின்பற்றணும். எப்படியான ஸ்ட்ராட்டஜிஸ்ண்டா, இப்போ பொதுவாக நீங்கள் பொதுவாக நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஒவ்வொரு யூனிட் ஸ்டார்ட் பண்ண போலேயும் நான் சொல்லுவேன், இப்படி படிங்க, இந்த மாதிரி யூனிட்க்கு நீங்கள் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த யூனிட்க்கு கணக்கெடுக்க வேணும், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இப்படியான யூனிட்ஸை வந்து உங்களுக்கு நான் படிப்பிக்கிற டைம் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அப்போ அந்தந்த டைமுக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன். அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் இதில் கிளியராக விளங்கிக்கோங்க. நீங்கள் இந்த யூனிட் 18 ஒரே மாதிரி படிக்கிறத வந்து நிப்பாட்டிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எப்படி படிக்கணும், டிஃப்ரெண்ட்டான மெத்தடாலஜியில் தான் படிக்கணும் இல்லையா? சரி, இப்போ நாங்கள் வந்து வருவோம். அடுத்த விஷயம்தான் வினாத்தாள்ட பயிற்சி. இந்த வினாத்தாள் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பேப்பர்ஸ், நீங்கள் வந்து பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேப்பர்ஸ், இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா அது உண்மையான ஒரு விஷயம். பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் தான் உங்களோட ரிசல்ட்ஸை எஸ்லேருந்து ஏஆர் கன்வெர்ட் பண்ண போகிற விஷயம். அப்போ பொதுவாக பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட தியரி முழுக்க என்ன செய்யணும், கிளியர் ஆகிக்கணும். தியரியில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் பேப்பர்ஸ் உள்ள போயிடலாம். ஏனெண்டா ஓ லெவலில் நீங்கள் எப்படி பேப்பர் செஞ்சீங்களோ அதே மாதிரி இல்லை ஏ லெவல். பொதுவாக ஓ லெவலில் எப்படி டிரெக்ட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து டியூட்டை திறந்தோடனே அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஆனால் ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் அப்படியும் இருக்கும், அதோட அட்வான்ஸாக தான் நிற்கும். ஏன்னா அது அட்வான்ஸ் லெவல் இல்லையா? அப்போ அட்வான்ஸ் லெவலில் பொதுவாக உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்க போகுது. எப்படின்னு சொன்னால், நிறைய உங்களுக்கு சம்பவ கற்கைகள் தருவாங்க. அதாவது கேஸ் ஸ்டடீஸ், உங்களுக்கு ஒரு சம்பவத்தை தந்து இது தொடர்பாக அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த ஒப்பீனியன் இப்போ பொதுவாக முகாமைத்துவம் எல்லாம் படிப்பேன், அந்த மேனேஜ்மெண்ட்ஸில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன மாதிரி தந்திரோபாயம், இப்படிலாம் நாங்கள் பின்பற்றுவோம். அப்போ இது தொடர்பாக கேட்குற டைம் உங்களுக்கு என்ன தெரியணும், அது தொடர்பான அறிவு இருக்கணும், அது தொடர்பாக மற்ற வகை எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், பேப்பர் செய்யணும்னா நாங்கள் என்ன செய்யணும், தியரியை கிளியராக படிக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வீட்டில் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கான டவுட் என்னென்னா, வீட்டில் இருந்தே ஹோம் ஸ்டடி பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் டவுட் வரும். இது வந்து நான் டீச்சர் அப்படின்றதுனால சொல்லலை, படிக்கலாம் சரியா, அது படிக்கலாம், தாராளமாக உங்களுக்கு படிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மனப்பாடமாக்க முடியும், உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மெமரைஸ் பண்ணுவீங்க டக்குன்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக ஒரு ஹோம் ஸ்டடி பண்ணப்போ நீங்களே ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இப்போ மேலதிக தகவல் யார் தருவா உங்களுக்கு, ஒரு டீச்சர் தான் அந்த விளக்கங்களை தருவாங்க. அப்போ அந்த விளக்கத்தோடு நீங்கள் படிக்கிற டைம் உங்களுக்கு அந்த டாபிக் என்ன செய்யும், டக்குன்னு பிரெயினுக்கு போகும். அப்போ சிம்பிளாக வந்து வீட்டில் படிக்கிற ஒரு டாப்பிக்கை நீங்கள் 4 ஹவர் செலவழித்து படிச்சிங்கன்னா, ஒரு நல்ல விளக்கமுள்ள ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சிங்கன்னா அந்த ஒரு யூனிட்டை நீங்கள் 1 ஹவருக்குள்ளே படித்து முடிச்சிடுவீங்க. அதாவது நீங்கள் அவங்கள்ட்ட போய் படிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு தடவை படிச்சிங்கன்னாலே நல்ல உங்களுக்கு அது கிளியராக பிரெயின் உங்களுக்கு பற்றும். அப்போ இவ்வளவுமே வந்து ஒரு முக்கியமாக உங்களுக்கு அந்த விளக்கம் தொடர்பான விஷயங்களை சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூம் நேரடி வகுப்பு 3வது விஷயம். இந்த ஜூம் நேரடி வகுப்பு பொறுத்த வரைக்கும் எங்களோட கிளாஸஸ் வந்து இப்போ பொதுவாக ஒரு மந்தில் 2027 பேட்ச்க்கு, அதுக்கு பிறகு 2028 பேட்ச்க்கு 2 பேருக்கும் வேறையாக கிட்டத்தட்ட 10 கிளாஸஸ் நடக்கும் சரியா. 10 கிளாஸஸ் என்ற டைம், அதாவது கிழமை நாட்களில் வந்து பொதுவாக வீக்கெண்ட் டேஸில் வைப்பேன், சாட்டர்டே சண்டே. அதுக்கு பிறகு மண்டே கிளாஸ் ஒன்று நடக்கும். அப்போ மண்டே கிளாஸ் பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும் மண்டே கிளாஸ், செகண்ட் வீக் நடக்கும், அதுக்கு பிறகு தேர்ட் வீக்கில் வந்து எப்படி
மண்டே நடக்காது. அதே மாதிரி 4th வீக்லேயும் அப்படித்தான். அப்போ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மண்டே அந்த மாதிரி 2 வீக்குக்கு நடக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் மாதிரி அடுத்த கடைசி 2 வீக் நடக்கும். கிளாஸஸ் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 hour நடக்கும். ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு 1 hour எடுத்துப்படும். சம்டைம் நீங்கள் வந்து சிலபஸை நாங்கள் முடிச்சிடணும், டக்குன்னு பேப்பர் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கருதி சம்டைம் நான் வந்து கிளாஸ் ஸ்டெப் 4 அந்த மாடுலேஷனுக்கு மாதிரி நான் மேலதிக வகுப்புகள் எடுப்பேன். சரியா? இதில் பொதுவாக வந்து அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நாங்கள் பேச போகிற அடுத்த டாபிக் வந்து பாடப்பரப்பு. இப்போ நாங்கள் பாடத்துலுக்கு போவேன். இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி படிப்பிக்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து இந்த யூனிட் 1. ஏன்னு சொன்னால் இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிட் 1 மட்டும் இல்லை, நீங்கள் வணிகம் பிஸ்னஸ் ஸ்டடீஸை பற்றி மட்டும் இல்லை நான் பேசுகிறது. உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு டிசிஷன் ஆகிக்கட்டும், உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு கட்டம் ஆகிக்கட்டும், எந்த ஒரு விடயத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், திட்டம் கொண்டு இருக்கணும். திட்டம் இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. சரியா? நீங்கள் ஒரு பிளான் பண்ணாமல் எந்த ஒரு களத்துலையும் இறங்கக்கூடாது. சரியா? இப்போ மெயினாக பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல ஒரு இடியம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு திட்டம் இல்லாமல் இறங்கினீங்கன்னு சொன்னால் பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிக்கும், ஆனால் பேஸ்மெண்ட் வீக் ஆகிக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸும். ஒரு பிளானோட போட்டு படிக்க. பொதுவாக நீங்கள் என்கிட்ட கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட் ஆகிக்கட்டும் இல்லாட்டி வராத ஸ்டூடெண்ட் ஆகிக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே இது ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருமே ஒரு பிளான் போட்டு படிங்க. பிளான் இல்லாமல் படிச்சிங்கன்னு சொன்னால் எப்படி போகிற எந்த இலக்கு எங்களோட நோக்கத்தை நாங்கள் அடையிறோமா என்றது சந்தேகமாயிக்கும். அதனால் அது தொடர்பாக மிச்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்தது வந்து மிக முக்கியமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸில் யூனிட் 1 என்ற பாடப்பரப்பு. பொதுவாக வந்து ஏன கிளாஸில் ஜூம் கிளாஸ், இப்போ நான் யூடியூப்பில் எல்லா வீடியோஸையும் எனக்கு போட கிடைக்காது. ஆனால் நான் முக்கியமான நிறைய டாபிக்ஸ் சம்மந்தமாக நிறைய பேப்பர் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் எல்லாம் கட்டாயம் நான் ஜூம் கிளாஸ் வந்து உங்களுக்கு போடுவேன் யூடியூப்பில். அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஜூம் கிளாஸில் உங்களுக்கு என்ன நோட்ஸை பற்றி சொல்லணும். நோட்ஸ் வந்து நான் வந்து இப்போ இதில் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிக்கிறேன்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சில விஷயங்களை வந்து ஒரு ஸ்லைட் வடிவில் நான் ரெடி பண்ணேன். ஆனால் என்னோட நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு நான் குரூப்பில் என்னுடைய ப்ரைவேட்ஸ் அதாவது பெய்ட் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். அது கொஞ்சம் நிறைய நோட்ஸ் உள்ளது, அதாவது கிட்டத்தட்ட கைடில் உள்ளதை மாதிரியே நான் ரெடி பண்ண நோட்ஸ். சரியா? பொதுவாக வந்து நான் நிறைய விஷயத்தை வந்து மேலதிகமாக சேர்த்து நோட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படியெல்லாம் செய்யலை. கைடில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியும் உங்களோட எக்ஸாமுக்கு எப்படி ரிலேட்டடாக எப்படி கொஷின்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய டியூட் பற்றி சொல்லணும். சரி, இப்போ நாங்கள் வருவோம் வணிகம். சரியா? முதலாவது பார்த்திங்கன்னா இந்த வணிகம் என்றால் என்ன? சரியா? இந்த வணிகம் என்றால் என்னன்னு சொன்னால் பொதுவாக லாபத்தை நோக்காக கொண்டு நடாத்தப்படுற மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்துதல் என்பவை தொடர்புடைய அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் நாங்கள் என்ன சொல்லுவோம், வணிகம் என்று சொல்லுவோம். அதாவது லாபத்தை நோக்காக கொண்டிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், லாபத்தை மட்டுமா நோக்காக கொண்டிருக்கும்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், அடுத்த வரை விளக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னது, லாபத்தை நோக்காக கொண்டு மற்றும் லாபத்தை நோக்காக கொள்ளப்படாமல், லாபம் நோக்கம் இன்றி கொண்டு நடாத்தப்படுற மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக என்ன செய்வது, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல் என்பவற்றுடன் தொடர்புடைய அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் வணிகம் என்று சொல்வோம். அதாவது இப்போ லாபத்தை நோக்காக கொண்டுனா அவளுக்கு தெரியும், பெரும்பாலான இலங்கையிலையும் சரி உலகத்திலையும் சரி 80% வணிகம் எப்படி இருக்கும், லாபத்தை நோக்காக கொண்டு தான் செயற்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் வேணும். ஊழியர்களை திருப்திப்படுத்துறதுக்கும் பங்காளர்களை திருப்திப்படுத்துறதுக்கும் சமூகம் சூழல் என்று எல்லாத்தையுமே நாங்கள் கவரணும் என்று சொன்னால் எங்களுக்கு லாபம் வேணும் இல்லையா? அப்போ லாபத்தை நோக்காக கொள்ளப்படாமல் செயற்படுற விடயத்தில் நான் ஒரு 2 விஷயத்தை பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ பொதுவாக அக்கௌண்டிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நீங்கள் வந்து சந்தா கணக்குன்றெல்லாம் படிச்சுப்பீங்க, லாப நோக்கம் இன்று இயங்குகிற வணிகங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கணக்கு செய்வோம். ஆனால் லாபத்தை நாங்கள் லாபம் என்று சொல்ல மாட்டோம், அது ஒரு மிகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அது எப்படி எங்கள் நிறுவனத்திற்குள்ளே தான் போகும். இப்போ பொதுவாக எங்கள் இலங்கையில் செயற்படுறது பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த கண் பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வை எடுத்து கொடுக்குறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க, நிறைய லென்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய அந்த அனாதை பிள்ளைகளுக்கான நிறைய இதெல்லாம் கொடுக்கறதுக்கு, நன்கொடைகளை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு பணம் வேணும். இதை வந்து சில பேர்ட்டிருந்து அறவிட்டு கொள்வாங்க. இந்த மாதிரி இயங்குகிற வணிகம் எல்லாமே என்னது, லாப நோக்கம் இன்றி. ஆனால் அதுக்கு வந்து பணத்தை எப்படி திரட்டி கொள்ளும், அந்த ஒரு அதாவது நல்ல வசதி படைத்தவர்கள் இப்படியெல்லாம் பார்ட்னர்ஷிப் ஆகிப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. இப்போ இப்படி இயங்குகிற வணிகங்கள் எல்லாமே இவங்களோட நோக்கம் என்ன? அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்,
இப்போ இவங்க அதுவும் நோக்கம் இல்லாட்டி அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தில் தானே இயங்குவாங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ உதாரணம் பாடசாலை எடுங்களேன். இப்போ பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்குறாங்க, மின்சார வசதிகள், மேசை, தளபாடங்கள் எல்லாம் வழங்குறாங்க, கல்வி தொடர்பாக புத்தகங்கள் எல்லாம் வழங்குறாங்க இலங்கையில். ஏன்னா எங்கள் இலங்கையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான், எந்த ஒரு நாட்டிலையுமே அப்படி கொடுப்பாங்களான்னு தெரிய என்ன சொன்னால், இலங்கையில் இலவச கல்வி, இலவச சுகாதார சேவை வசதிகள். அப்போ இலவச கல்வின்ற டைம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கூட நீங்கள் என்டர் பண்ணி உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி என்டர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுலேயும் மகாபோலி அபிவிருத்தி திட்டங்கள் அது தொடர்பாக நிறைய உங்களுக்கு அந்த நீங்கள் படித்து கிராஜுவேஷன் எடுக்கிற வரைக்குமே உங்களுக்கு இலவசமான விடயங்கள் தருவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இவங்க இப்போ நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னது, இப்போ பாடசாலை எடுத்துக்கோனீங்கன்னா மாணவர்கள் அதாவது கல்வி பெற்ற சிறந்த பிரஜைகளை உருவாக்கணும். இது அவங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போ லாபத்தை தான் நோக்காக கொண்டிக்க மாட்டாங்க, ஆனால் மற்ற நோக்கங்கள் இருக்கும். அப்போ இது தான் சிம்பிளாக ஒரு டெஃபினிஷன், லாபத்தை நோக்காக கொள்ளப்படாத விடயங்கள். அப்போ உங்களுக்கு இந்த டெஃபினிஷனை நல்ல பாடமாக்கிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இது தொடர்பாக உங்களுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல மாற்றி இதே வரைவிலக்கணத்தை இந்த முக்கியமான லாப நோக்கம் இன்று இந்த மாதிரி 2 புள்ளி கோடிடுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அல்லது அவங்களோட நடவடிக்கை என்னது, உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், அந்த 2 விஷயத்துக்கும் புள்ளிக்கோடு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி போடுவாங்க. இந்த 31 நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பார்ட் 1 செய்கிற டைம் உங்களுக்கு அந்த மாதிரி வினாக்கள் வரும். அப்போ இந்த மாதிரி வினாக்களுக்கு நீங்கள் கட்டாயமாக இந்த ஓலெவலில் மாதிரி கண்ட வாக்கில் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் நார்மலாக அதை வாசிப்போம். அதுக்கு பிறகு எக்ஸாம் பேப்பரில் நாங்கள் எங்களோட மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி எழுதுவோம். ஆனால் அதுக்கு எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அப்படியெல்லாம் கிடைக்காது. அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யணும், விடிய எழுதணும். சரியா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வணிகத்தின் முக்கியத்துவம். கட்டாயமாக நீங்கள் என்னத்தை பற்றி படிக்கிறீங்களோ அதில் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னெண்டா முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்வீங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணுற டைம் அதில் முக்கியத்துவம் என்ன, எஜுகேஷன் நீங்கள் படிக்கிற அட்வான்ஸ் லெவலோட முக்கியத்துவம் என்ன, அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கும், அதுக்கு பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுவீங்க, நல்ல ஒரு ஜாப்க்கு போவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை வாழுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் லைஃப், இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம். அந்த மாதிரியே தான் வணிகம். அப்போ வணிகத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக இதில் குறைஞ்சது ஒரு 5 தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு பேப்பர்ஸில் அவங்க எக்ஸாமினர் இது வரைக்கும் போட்ட பேப்பர்ஸில் உங்களுக்கு விளக்குகன்னு கேட்பாங்க, குறிப்பிடுக. ஆனால் உங்களுக்கு அது 4 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் 4 தான் நீங்கள் பாடமாக்கிட்டு போனீங்கன்னா 4 உங்களுக்கு அக்யூரேட் என்ன செய்யாது, 4மே நினைவு வராது. இப்போ நீங்கள் 5 படித்தா உங்களுக்கு அங்கனைக்கு 4 நினைவு வரும். இப்போ இங்கே 4 படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கனைக்கு 2 தான் உங்களுக்கு நினைவு வரும். அதனால் பொதுவாக ஒரு 5 விஷயங்களை ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸில் ஒரு ஹைலைட்டர் வாங்கிக்கோங்க. எல்லாருமே நல்ல ஒரு ரெட் பென் இல்லாட்டி ஒரு ஹைலைட்டரை யூஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்ற விஷயங்களை மெயின் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணி படிக்கும். சரியா? ஸோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்போ முதலாவது பார்ப்போம், வணிகம் ஏன் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் இன்றியமையாதது. பொதுவாக இங்கே சமூகமும் சரி நாடும் சரி ஏன் 2க்குமே முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அப்போ பொதுவாக முக்கியத்துவம் என்ன, சமூகத்திற்கும் நாட்டிற்கும் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு கேட்டாலுமே நீங்கள் இந்த விடைகளை எழுதலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்த. ஏனெண்டா நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த ஒரு வணிகமுமே சரி, எங்களை நாட்டில் உள்ளதும் சரி, இந்த உலகத்தில் உள்ளதும் சரி, எல்லா வணிகங்களுமே மனிதனுடைய தேவைகள் விருப்பங்களை தான் நோக்காக கொண்டிருப்பாங்க. அதுதான் அவங்களோட பிரதான நோக்கமாயிருக்கும். அப்போ அது இல்லாமல் அவங்க என்ன செய்ய முடியாது, ஒரு வணிகத்தை தொடங்க முடியாது. இப்போ பொதுவாக எங்களோட ஸ்ரீலங்காவில் எடுத்திங்கன்னா பியூட்டி பார்லர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அப்போ சிகை அலங்கார நிலையங்கள் ஆகிக்கட்டும், அதே மாதிரி நகை கடைகள் ஆகிக்கட்டும், புத்தகம் இப்போ நாங்கள் நான் வழங்குகிற சேவை ஆகிக்கட்டும், இது எல்லாமே மனிதனுடைய தேவை, அதுக்கப்புறம் விருப்பம், இதை நோக்காக கொண்டு தான் செயற்படும். சரியா? அப்போ இது முதலாவது விடயம். 2வது பார்த்திங்கன்னா, வேலை வாய்ப்புகளை வழங்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கை படிக்க போகல நீங்கள் அந்த ஒரு ஆளாக மாறுங்க. இப்போ உதாரணம் உங்களுக்கு முக்கியத்துவம் தெரியணும்னா நீங்கள் என்ன ஒரு ஆளாக மாறணும், நீங்கள் ஒரு வணிகத்தை நடாத்துறீங்க, நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, ஒருத்தருக்கு மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறதுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குறீங்க. வேலை வாய்ப்புகளை வழங்கணுமெண்டா நீங்கள் எப்படி செயற்படுவீங்க, எல்லா ஊழியர்களையுமே நாங்கள் சம்பளம் கொடுப்போம், அவங்களுக்கு உரிய கொடுப்பனவுகளை வழங்குவோம், உரிய தினத்தில் வழங்குறது. அப்போ வேலை வாய்ப்புகளை வழங்குறீங்க. இப்போ ஊழியர் பார்வையில் யோசிங்க,
கொள்வனவு சக்தி அதிகரிக்கும். எல்லாத்துல கொள்வனை இப்போ அவங்களும் சம்பளத்தை எடுத்துகிட்டு போய்த்து வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு வருமானத்தை உழைப்பாங்க. அப்போ வருமானத்தை உழைச்சி அவங்க கொள்வனவு சக்தியை அதிகரித்து கொள்வாங்க, நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இதனால் அவர்களுடைய கொள்வனவு சக்தி, அதாவது வருமானத்தை வழங்கி மக்களோட கொள்வனவு சக்தி, பர்ச்சேசிங் பவர், அதை என்ன செய்கிறோம், அதிகரிக்கிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வாழ்க்கை தரம், மக்களோட வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். இப்போ உதாரணம் ஒன்றுமே, அதாவது வேலையே இல்லாத ஒருத்தருக்கு இப்போ நாங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுத்து இப்போ ஒரு நல்ல ஒரு மந்த்லி ஒரு 60,000 ஒரு 60,000 கிட்ட சம்பாரித்து இப்போ அவர் என்ன செய்யறோட கொள்வனவு சக்தியும் அதிகரித்து இப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு தரேன் அவரோட வாழ்க்கை தரம் அதிகரிக்க போகுது. இப்போ பாருங்கள், ஒரு வணிகம் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு சொல்லி ஒரு தனிநபருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில தரத்தையே அது அதிகரிக்க போகுது. சரியா? அப்போ வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய உற்பத்தி. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த தேசிய உற்பத்தின்னு வரணும். ப்ரெசன்டேஷன் அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் கொண்டு மொத்த தேசிய உற்பத்தி, அதாவது எங்களோட நாட்டோட உற்பத்தி. நீங்கள் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஜிடிபியெல்லாம் கணிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஜிடிபி கணிக்கிற டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்டில் உள்ள எல்லா உற்பத்திகளையும் நாங்கள் கூட்டுவோம். அப்போ உற்பத்தி செஞ்சதும் சரி, சேவைகள் அப்படின்னு எல்லாம் கூட்டுவோம். அப்போ அந்த உற்பத்தி என்ன செய்வோம், அதிகரிக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அபிவிருத்தி. இப்போ இதெல்லாம் அபிவிருத்தி அடைகிற டைம் உள்நாட்டு வளங்களை பயன்படுத்துகிறாங்க, உற்பத்தி அதிகரிக்குது, வேலைவாய்ப்புகளை வழங்குறாங்க, கொள்வனவு சக்தி அதிகரிக்குது, வருமானம் அதிகரிக்குது. இந்த மாதிரி நடக்கிற டைம்களில் நாட்டோட அபிவிருத்தி என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ கட்டாயமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மண்டேல நல்ல ஒரு கதை வடிவில் நினைவு வச்சுக்கோ. ஒரு ஸ்டோரி பேஸ்டாக படிங்க, எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் நிற்கும். சரியா? ஆனால் ஸ்டோரி பேஸ்டாக படித்தாலுமே கட்டாயமாக உங்களுக்கு இந்த விளக்கத்தை எல்லாமே பற்றி நீ எழுத தேவையில்லை. நான் சொல்கிற விளக்கங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டாப்பிக்கை எப்படி நீங்கள் உங்களுக்கு பிரெயினுக்கு எடுத்துக்கொள்றதுன்றதுக்கு தான் இந்த விளக்கம் முக்கியம். சரியா? அதே நேரம் மனிதனுடைய தேவை, விருப்பம், அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஹைலைட் பண்ணிக்கிது பாருங்கள் பிளாக் கலரில், இது மிக முக்கியம். அப்போ இதை வச்சு தான் நீங்கள் வசனத்தை எழுத போகிறீங்க கட்டாயமாக. இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் அந்த ஷார்ட்டாக அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு மட்டும் தான் ஹைலைட் பண்ணிக்குது. ஆனால் என்னுடைய டியூட்டில் கொஞ்சம் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது அந்த டியூட்டில் உள்ளது. ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் அதில் ஒன்றும் ஷார்ட் பண்ணி எல்லாம் படிக்க தேவையில்லை. உள்ளதை அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். சரியா? ஓகே, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதாவது பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்களின் பங்களிப்பு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு சொன்னால், வணிகத்தில் அந்த பாஸ் பேப்பரில் 4 தருக அப்படின்ற கொஷின்ஸ் இருக்குது பார்ட் 1ல். கட்டாயமாக கம்பல்சரியாக நீங்கள் 4 அக்யூரேட்டாக எழுதணும். சரியா? அந்த 4 விஷயத்துக்கு உங்களுக்கு அந்த 4 விஷயத்தில் எழுதுறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ். ஆனால் அது எப்படியான கொஷின்ஸ்லேருந்து எக்ஸாமினர் அவங்க எடுப்பாங்கன்னு சொன்னால், மெயினாக அவங்களுக்கு தெரியும் இந்த 4 விஷயம் சரியாயிக்குமே. நீங்கள் பாடத்தில் படிப்பீங்க, 18 யூனிட்டையும் படிக்கிற டைம் உங்களுக்கு விளங்கும் 4 விஷயம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி விடயங்கள் இருந்தால் எடுப்பாங்க. கூட இப்போ பாருங்கள், இந்த பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்கிற விதம், இந்த மாதிரி பாருங்கள், இந்த 4 விஷயம் தான் எனக்கு. இது தாண்டி 5 இல்லை. பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்கள் எப்படி பங்களிப்பு செய்தோ இந்த 4 விடயம் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மெயினாக போடுவாங்க. அந்த 50 உங்களுக்கு 10 கேள்வி இருக்குது. அதாவது பார்ட் 1ல் அது தொடர்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். அப்போ முதலாவது பார்த்திங்கன்னா, மாற்றமடைந்து வருகின்ற சூழலுக்கு ஏற்ப தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. பொதுவாக இயங்குகிற சூழல், ட்ரெண்டிங்ஸ் இல்லையா, புதிய ட்ரெண்டிங்ஸ் வரும். அந்த ட்ரெண்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தியை மேற்கொள்கிறது. அப்போ இது எல்லாமே வணிகங்களை பங்களிப்பு. அதே மாதிரி 2வது புத்துருவாக்கம் மேற்கொள்கிறது, இன்னோவேஷன், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு போன வருஷம் iPhone 17 Pro Max அப்படி யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அடுத்து இன்னொரு 2 வருஷம் கழித்து 18 Pro Max, 19, இப்படி என்ன செய்யும், புத்துருவாக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு இதில் நாங்கள் நிற்க மாட்டோம் இல்லையா, அடுத்த விஷயத்துக்கு ஓடுவோம். என்ன சொன்னால் அது தொழில்நுட்ப மாற்றம், அது புத்துருவாக்கம். யாரை மேற்கொள்கிறே, வணிகம். சரியா? அடுத்தே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தொழில் உருவாக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குறது. இதுவுமே ஒரு நாட்டில் வணிகத்தில் ஒரு பெரிய பங்களிப்பு தான். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குது. சரியா? அடுத்தே பார்த்தீங்கன்னா தேசிய வருமான விருத்தி. அப்போ நிறைய பேரோட வாழ்க்கை மட்டம், நான் சொன்னேன் இல்லையா, கொள்வனவு சக்தி அதிகரிக்குது, மக்களோட வருமான மட்டம் அதிகரிக்குது. நாங்கள் போன இதில் பார்த்த முக்கியத்துவம். அப்போ இதனால் தேசிய வருமானத்தில் விருத்தி, இது எல்லாமே பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்களோட பங்களிப்பு செய்கிற விதங்கள். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வணிகத்திட பண்புகள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஸ்னஸ்.
ஒரு வணிகத்தை நாங்கள் இனம் காணணும்டா. இப்போ நீங்கள் ஒரு வணிகத்தை நடாத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வணிகத்தை நடாத்துகிற டைம் அந்த வணிகத்துக்கு இருக்கிற பண்புகளை வச்சு தான் இது வணிகம் என்று சொல்லி நீங்களும் சரி உங்களை உள்ள சுற்றி உள்ளவங்களும் சரி இனம் காணுவாங்க. அப்போ அந்த வணிகத்துக்கு எப்படியான பண்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 7 பண்புகள் இருக்குது. ஆனால் நான் இந்த யூடியூப் வீடியோவை மிச்சம் குறுகியதாக ஆக்கணுமென்றதுக்காக வேண்டி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 பண்புகளை மட்டும்தான் உங்களுக்கு வச்சு நான் இன்றைக்கி சின்ன விஷயங்களை சொல்லி நான் உங்களுக்கு கன்செப்டை விளங்கப்படுத்துகிறேன். சரியா? அப்போ 7 பண்புகள் பிடிஎஃப்ல மிகுது. என்னுடைய ஜூம் ப்ரைவேட் கிளாஸ்லேயுமே வந்து நான் எல்லா விஷயங்களையும் டியூட்டோட சம்மந்தப்படுத்தி படித்து கொடுப்பேன். இல்லை ப்ரெசன்டேஷன் சுட்டியும் நான் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் தான் மெயினாக எடுத்துக்கொண்டேன். சரியா? ஓகே, நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து பொருளாதார பண்புகளில் முதலாவது விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறுதல். அது என்ன விற்பனை அல்லது பரிமாற்றம் அப்படின்னு சொன்னால், ஒரு கைட் புக்லேயே உங்களுக்கு இப்படி தான் ஒரு வீட்டு, அதாவது வீட்டு குடும்ப பெண் என்ன செய்கிறாங்க, வீட்டு தேவைக்காக உணவு தயாரிக்கிறது வந்து என்னது, அது ஒரு வணிகம் இல்லை. ஆனால் அதே அவங்க ஒரு வியாபார நோக்கில் விற்பனை செய்கிறாங்கண்டா அது வணிகம். இப்போ உதாரணம், வீட்டு தேவைக்காக வந்து எங்களோட அம்மா என்ன செய்கிறாங்க, இடியாப்பம் சுடுறாங்க, பிட்டு இதெல்லாம் சுடுறாங்க. இது வணிகமானு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க எந்த ஒரு பணப்பரிமாற்றம் இடம்பெறலை. ஏன்னா எங்களோட நாட்டில், அதாவது பண்டைய காலங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, பண்டமாற்று முறையில் தான் எங்களோட நாட்டில் பரிமாற்றம் இடம்பெற்றுச்சு. பண்டமாற்றுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தானே. அதாவது இப்போ ஒரு நெல் உற்பத்தியாளர் வந்து என்ன செய்கிறார், அவருக்கு நெசவாளர்கிட்ட துணிகள், அவருக்கு துணி தேவைண்டா நெசவாளர்கிட்ட துணியை பெற்றுக்கொள்வார். அதே மாதிரி அதுக்கு பதிலீடாக பணம் கொடுப்பாரா, இல்லை. அதுக்கு பதிலாக அவர்கிட்ட நெல் மூட்டைகளை கொடுப்பாரு. அப்போ இது தான் என்னது, பண்டமாற்றம். ஆனால் தற்காலத்தில் நாங்கள் அப்படி செய்கிறோம்ல, விற்பனை பரிமாற்றம் வேண்டாம் நாங்கள் மாற்றி கொடுக்குறோமே. இப்போ நாங்கள் உற்பத்தி செஞ்சதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு கொடுத்து அவங்க எங்களுக்கு ஏதாவது தருவாங்க, இன்னொரு ஃபுட் ஒன்று, அப்படி இல்லை. அது இல்லை. பண்டமாற்றம் என்று சொல்கிறது, விற்பனை பரிமாற்றம் என்று சொல்கிற டைம் அதில் முக்கியமாக என்ன நடக்கணும், பணப்பரிமாற்றம் இடம்பெறணும். அதுதான் என்னது, விற்பனை அல்லது பரிமாற்றம். இது ஒரு வணிகத்தில் பண்பு. பணம் என்றது அது எந்த பணமாகவும் வைக்கலாம். சரியா? அப்போ அது எலக்ட்ரானியல் பணம் வைக்கலாம், ஏடிஎம் கார்டு, பிட்காயின், நீங்கள் யூஸ் பண்ணுற கேஷ் எல்லாமே வரும். சரியா? அப்போ அது வந்து முதலாவது பண்பு. 2வது பண்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்கள் மற்றும் சேவைகளில் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நுகர்வோர் பயன்பாட்டிற்கான நுகர்வு பொருட்கள் அல்லது தொழில்நுட்பத்திற்கான கைத்தொழில் பொருட்கள் பரிமாற்றப்படல். பொதுவாக பொருட்கள் சேவைகளில் பரிமாற்றம் இடம்பெறுதலில் வந்து 2 பொருட்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நுகர்வு பொருட்கள், கைத்தொழில் அல்லது வணிக பொருள்னு சொல்லுவோம். நுகர்வு பொருள்னு சொன்னால் இறுதி நுகர்வுக்காக நுகர்வோர் கொள்வனவு செய்த இந்த பான், ஆடை, பாதணிகள் இந்த மாதிரி பொருட்களை சொல்லுவோம். இதை இறுதி நுகர்விற்காக நாங்கள் கொள்வனவு செய்கிறோம். ஒரு வெஸ்லின் க்ரீமோ இல்லாட்டி நாங்கள் வேறு ஏதாச்சும் வாங்குவோம் வெஸ்லினோ, இதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதை நாங்கள் மேல் விற்பனை செய்வோமா, இல்லை. அது இறுதி நுகர்வுக்காக நுகர்வு. அதே மாதிரி பெரும்பாலான நேரங்கள் அதே மாதிரி கைத்தொழில் வணிக பொருட்கள்லாம் இந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள். உதாரணம், பானை உற்பத்தி செய்கிறதுக்கு கோதுமை ஆடையை உற்பத்தி செய்கிறதுக்கு துணி, அதே மாதிரி பாதணிகள் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த லெதர், அதே மாதிரி வஸ்லின் உற்பத்தி செய்கிறதுக்கு பெட்ரோலியம் ஜெல், இப்படியான விடயங்கள் எல்லாமே என்னது நாங்கள் சொல்லுவோம், மூலப்பொருட்கள். சரியா? அப்போ இது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ இது வந்து 2 வகையாக இருக்கணும். ஒன்று பொருட்கள், அடுத்து சேவைகள். இப்போ நான் உங்களுக்கு வழங்குறது என்னது, ஒரு சேவை. ஆனால் அந்த சேவைக்கு நீங்கள் பரிமாற்றம், அதாவது கொடுப்பனவு செய்வீங்க. அப்போ இது ஒரு வணிகம். அப்போ உங்களுக்கு விளங்குதா? இந்த மாதிரி சில பண்புகள் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கார் இருக்குது. இப்போ நீங்கள் காரை கொண்டு போய் ஒரு கராஜில் போடுறீங்க, கார் வாஷ்க்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு சேவையைத்தான் வழங்குறாங்க, பொருள் இல்லை. அப்போ அதனால நான் உங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டேன், பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு வரையிலுமா, இல்லை. அதுவும் ஒரு வணிகம். அவங்களுக்கு சேவையை தராங்க, நீங்கள் அதுக்கு கொடுப்பனவை மேற்கொள்ளணும். ஆகவே இந்த 2 வடிவில் வணிகம் இடம்பெறும். ஒன்று பொருட்களாக இருக்கலாம், அடுத்தது சேவைகளாக இருக்கலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை, ஒரு தொடர்ச்சியாக இடம்பெறணும். சும்மா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கூட்டி பிஸ்னஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு நல்ல ஒரு ஆஃபருக்கு ஒரு 10 லட்சம் 1 மில்லியனுக்கு ஒரு ஸ்கூட்டியை வாங்குறார், ஒரு கொள்வனவு செய்கிறார். கொள்வனவு செஞ்சுட்டு அது என்ன செய்கிறார், ஒரு 15 லட்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வருது, அதனால அதை வித்துடுறார். அவருக்கு 5 லட்சம் லாபம். இது அவருடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகிறார். இது ஏ என்ற ஒரு நபர். இப்போ இன்னொரு நபர் இருக்கிறார், பி என்ற ஒரு நபர். அவரும் அதே மாதிரி அவருக்கு 10 லட்சத்துக்கு ஒரு ஸ்கூட்டியை கொள்வனவு செய்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து 15 லட்சத்துக்கு விற்பனை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் 2 ஸ்கூட்டியை அந்த 15 லட்சத்தை பயன்படுத்தி எடுக்கிறாரு. இது வந்து வணிகமானு கேட்டால் வணிகம். இது தொடர்ச்சியாக அவர் இடம்பெறுது. இப்போ பி என்ற நபர் தொடர்ச்சியாக செய்கிறார், அதாவது ஒரு ஸ்கூட்டியை தொடர்ந்து விற்கிறார். ஆனால் ஏ என்ற நபர் அப்படி இல்லை, அவர் சொந்த தேவைக்கு பயன்படுத்தி முடிச்சிட்டாரு, அவ்வளோதான்.
அப்போ இது உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக இடம்பெறணும். இது இல்லாமல் நான் உங்களுக்கு சொன்ன 7 பண்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இது இல்லாமல் விருப்பங்களை தோற்றுவிக்கிறது, அதே மாதிரி ஒரு பொருளாதார கர்மம் ஒன்றாக இருக்கிறது, இடர் ஒன்று காணப்படுறது, இதெல்லாமே என்னதாய்க்க போகுது உங்களுக்கு ஒரு பொருளாதார வணிகத்தில் பண்புகளாக இருக்கும். சரியா? அப்போ அடுத்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். வணிகத்தில் காணப்படுற இடர்கள், அதாவது வணிகம் எப்போவுமே வணிகம்னு சொன்னால் எப்பவும் நினைச்சுக்கோங்க, நீங்கள் வணிகத்தில் நீங்கள் இனிப்பு ஒரு வாரம், அதாவது A-level எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே உங்களுக்கு இடர் அதிகரிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம். அவசியமான இடர்கள் அதிகரிக்குதுன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையிலையும் சரி உங்களோட வணிகத்திலையும் முன்னேறீங்கன்னு அர்த்தம். புதிய போட்டியாளர்கள் தோன்றதாயிக்கட்டும், அரசு உங்களோட மீது நிறைய வரி விதிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வருமான மட்டம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் கல்வி கற்ற நேரங்களையும் நிறைய விஷயம் வரும், தடங்கள் நிறைய வரும். அப்போ அதெல்லாம் கடந்து தான் என்ன செய்யணும், எங்களோட வெற்றியை நாங்கள் அடையணும். அப்போ அந்த இடர்களில் என்னதுங்களே மெழுகேற்ற வந்த ஒரு விடயம். அப்போ அது எல்லாமே எங்களுக்கு என்னது இடர் வருதுன்னு சொன்னால் நாங்கள் முன்னேறோம்னு அர்த்தம். புதிய போட்டியாளர் தோன்றாங்கன்றா நாங்கள் முன்னேறோம்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி எது இருக்காது, அந்த வணிகமோ எங்களோட வாழ்க்கையில் இந்த ஊக்குவிப்போ இருக்காது. அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வணிகத்தில் காணப்படுற இடர்களில் ஃபஸ்ட்டுக்கு இடர்ண்டா என்னென்னு பார்ப்போம். அதாவது இடர் என்பது வணிகம் ஒன்றில் லாபத்தை குறைப்பதில் அல்லது நட்டத்தை அதிகரிப்பதில் தாக்கம் செலுத்தும் பாதகமான நிகழ்வு. அப்போ இது கொஞ்சம் விளங்கிக்கோங்க. லாபத்தை குறைக்கும், நட்டத்தை அதிகரிக்கும். இந்த வரைவிலக்கணம் எல்லாம் மிக முக்கியம். இதில் ஸ்கிப் பண்ணுறதுக்குன்னு இந்த பாடத்தில் எதுவுமே இல்லை. எல்லா விஷயங்களும் படிக்கணும். ஏன்னா எல்லாத்திலிருந்தும் உங்களுக்கு கேள்விகள் எழுப்பப்படும். சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது விடயம் தன்னுது நுகர்வோரோட மாற்றம். அதாவது நுகர்வோட சுவை, அவங்களோட வடிவமைப்பு, கேள்வி என்பவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றம். பொதுவாக இந்த சொல்லுவோம் இல்லையா, இந்த ட்ரெண்டிங்ஸ் ஃபேஷன்ஸ் என்றெல்லாம் சொல்லுவோம். இப்போ நாங்கள் இப்போ வணிகத்தை ஆரம்பிச்சிக்கிற ஒருத்தர், அவர் இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரௌசரை விற்கிறாருன்னு வைப்போம். ஒரு நார்மலான ட்ரௌசர் ஒரு 5 வருஷமாக விற்று கொண்டிருக்கிறாரு. இப்போ திடீர்னு ஒரு ட்ரெண்டிங் அந்த ட்ரௌசரை கொஞ்சம் அவங்க ஃபேஷனாக வேறொரு பேர் வச்சு அவங்க விற்கிறாங்க. அப்படின்ற டைம் அந்த ஒரு டிசைனை மாற்றி விற்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ தற்காலத்தில் அந்த 5 வருஷமாக விற்ற அந்த ட்ரௌசர் விற்கிற ஒரு கம்பெனி அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு ஒரு இடர். அப்போ புதிய ட்ரௌசர் அவர் உற்பத்தி செய்யணும். அவரோட பழைய பாரம்பரியங்களை மட்டும் பின்பற்ற முடியாது. அப்போ அது என்னது அது ஒரு இடர். சரியா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப மாற்றம். டெக்னாலஜி அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணம், ஒரு கார்மெண்ட்டில் ஒரு உரிமையாளர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு பழைய சிங்கர் மெஷின்களை பயன்படுத்தி ஒரு 50 சிங்கர் மெஷின்ஸை வாங்கி போட்டு இந்த சத்தம் வர ஒரு நிறைய ஒரு ஃபேன்ஸை போட்டு, அதே மாதிரி இந்த அயன் பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த பழைய காலத்து அயன் பாக்ஸ்களை யூஸ் பண்ணி பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கையால் இயக்குற மாதிரி நிறைய விடயங்களை யூஸ் பண்ணுறாரு. காலப்போக்கில் ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு வருமா, அவங்களுக்கு அந்த வேலை செய்யணும்னு சொல்லி இல்லை. அதே இதை மாற்றணும். அவங்க மூலதனங்களை செலவிட்டு மூலதன செலவுகளை மேற்கொண்டு ஏசி போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஜூக்கி மெஷின்ஸ்களை வாங்கி போட்டு இந்த மாதிரி செய்கிற டைம் அவங்களுக்கு நிறைய ஊக்குவிப்பு வரும், நிறைய வேலைவாய்ப்புகள் அவங்களோட வேலைவாய்ப்புகளுக்கு தேடி நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியம், தொழில்நுட்ப மாற்றம் என்றது ஒரு இடராய்க்கும் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தை போட்டி. சந்தையில் போட்டி நிலைமை அதிகரிக்கிறது. போட்டியாளர்கள் யார்? எங்களோட பொருள் உற்பத்திக்கு சமமான பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கிறவங்க. அப்போ அந்த சமமான பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கிறவங்க அதிகரிக்கிற நேரம் நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரைஸை குறைக்கிறதாயிக்கட்டும், பிராண்டை கொஞ்சம் தரத்தை கூட்டுறது, இந்த மாதிரி மேற்கொள்ளணும். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இடராய்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வளப்பற்றாக்குறை. வளங்களோட பற்றாக்குறை. இப்போ நாங்கள் வழங்குனர் ஒருத்தர் எங்களுக்கு தார வளங்களோட இயலளவு போதாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், தர குறைவான வளங்களாக இருந்துச்சுண்டா, கடனுக்கு வளங்களை தராமல் இருந்தால், இந்த மாதிரி பற்றாக்குறைன்ற டைம் நிறைய டிமாண்டை தான் சொல்லுவோம். அதாவது விநியோகிக்கிற டைம் எங்களுக்கு தொடர்ச்சியான அடிப்படையில் வளங்கள் கிடைக்க பெறுறது இல்லை. இதனால் எங்களோட உற்பத்தி தடைப்படும், ஊழியர்கள் வேலை இல்லாமல் போகும், வினைத்திறனாக எங்களோட உற்பத்தி நடக்காது. அப்போ இதுவும் ஒரு இடராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஊழியர் பிரச்சனைகளில் நிறைய இந்த ஊழியர் வேலை விட்டு போகிறது, வேலை வரவின்மை, வேலையை முடிவுற்று அவங்க செல்வது, அதே மாதிரி சம்பளம் போதாமல் அவங்க போகிறது, தொழில் பிரச்சனைகள், நிறைய சங்கங்கள் இடையே பிரச்சனை, ஊழியர் இடையே பிரச்சனை, திணைக்களங்கள் இடையே பிரச்சனையால் ஊழியர்கள் விலகி போகிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு இடராய்க்கும். ஏன்னா உற்பத்தி அப்படியே நிறுத்தப்படும் இல்லையா? அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை அனர்த்தங்கள்.
இயற்கை அனர்த்தங்கள் என்ற டைம் நிறைய இப்போ சமீபத்தில் கூட நாட்டுக்கு வந்துச்சு. திக்வா சூறாவளி ஆயிக்கட்டும், வெள்ளப்பெருக்குகள், இதெல்லாம் அடிக்கடி வர விடயம். இதுவும் என்னது மக்களோட வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கும், அதே நேரம் வணிகத்தையும் பாதிக்கும். ஆகவே இந்த இடர்ன்றது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும் எங்களோட வணிகத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா மேலாண்மை தவறுகள். இந்த மேலாண்மை தவறுகளுக்கு வந்து சொல்ல முகாமையுடைய தீர்மானங்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முகாமையிட தீர்மானம் எவ்வளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று. முகாமையிட தீர்மானம் என்றது வந்து மிக முக்கியம். ஒரு நிறுவனத்தையே திட்டம், அவங்க தான் திட்டத்தை வகுத்து தீர்மானங்களை மேற்கொள்கிறவங்க. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க வந்து ஊழியர். ஆனால் அந்த நடைமுறைப்படுத்துறதுக்கு அந்த ஊக்குவிக்கிறவங்க யார், அதை மேற்கொள்ள வைக்கிறது வந்து முகாமையாளர். அப்போ ஒரு பிழையான ஒரு தீர்மானத்தை, பிழையான ஒரு கைட்லைனை கொடுத்தா நிறுவனமே என்ன செய்யும், லொஸ்ட்டுக்கு போய்த்திடும். அப்போ அதுவுமே நிறுவனத்துக்கு ஒரு இடர். அப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்கண்டா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேலண்டடான ஒரு மேனேஜர், பாசிட்டிவான ஒரு மேனேஜரை எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதே மிக முக்கியமான ஒரு விடயம் நிறுவனத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு கொள்கைகள். அரசு கொள்கைகளில் சட்டத்திட்டங்கள், அரசு கொள்கைகள் ஏற்படுற மாற்றம், வரி விதிக்கிறதாய்க்கட்டும், மானிய கொடுப்பனவுகளை வழங்காமல் விடுறது, வரி விதிப்பு வீதங்கள் அதிகரிக்கிறது, இது எல்லாமே வணிகத்துக்கான ஒரு இடராக காணப்படும். சரியா? அடுத்தே பார்த்தீங்கன்னா லாப ஊக்கமும் விருப்பங்களை தோற்றுவித்தல். லாப ஊக்கம், லாபம்ன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த லாபம் இல்லாமல் ஒரு நிறுவனத்தால் என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. ஆகவே லாபம் என்றது மிக முக்கியமான ஒன்று. ஏன் இந்த லாபம் என்றது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது பார்த்தீங்கன்னா வணிகத்தின் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு. ஏன்னா வணிகம் ஒன்று விரிவடையணும் என்று சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து லாபத்தை நோக்காக கொடுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தையில் இருந்தால் தான் அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் எங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதாவது மேலதிகமான ஒரு வருமானத்தை எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. முதலாவது வந்து நாங்கள் ஈக்கிற, அதாவது மாறும் செலவுகளை ஈடு செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தை, ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த காஃபி ஷாப்புக்கான காஃபி எடுக்கிறதுக்கான செலவு, அதே மாதிரி அந்த மின் கட்டணம் ஆகிக்கட்டும், அதில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கான செலவுகள், சம்பளங்கள் எல்லாம் கொடுக்கலாமான்னு பார்க்கணும். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால், அடிப்படை விஷயங்களை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் நிலப்பீங்க. அதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு லாபம் வேணும். சரியா? அப்போ அது முதலாவது விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊழியர் நலன்களை பெறுவதற்கு, அவங்களுக்கு ஓட்டி கொடுக்கறதுக்கு ஆகிக்கட்டும். அந்த ஓட்டின்றது மேலதிக கொடுப்பனவு, மேலதிக நேர கொடுப்பனவுகள். அவங்க சாதாரணமாக வேலை செய்கிற நேரத்தை விட கூடுதலான நேரங்களை வேலை செய்கிறதுக்கான ஒரு கொடுப்பனவாக இருக்கும். ஆகவே அதை கொடுக்கறதாயிக்கட்டும், போனஸ்கள், மேலதிக கொடுப்பனவுகளை கொடுக்கறதாயிக்கட்டும், இது எல்லாமே ஒரு, அதாவது லாபம் என்றது மிக முக்கியமாயிக்கும். லாபத்துக்கு இந்த மேலதிக நேர கொடுப்பனவு எல்லாம் கொடுக்கறதுக்கு முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நலன்களை பெற்றுக்கொள்வதற்கு. சமூக நலன்கள்ன்றது வந்து சமூகத்துக்கான நலன்கள், வரி விதிப்புகளை மேற்கொள்வதற்கு, வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கு எல்லாம் எங்களுக்கு லாபம் இருந்தால் தானே நாங்கள் இன்னும் நிறைய ஊழியர்கள் எடுப்போம், நிறைய சம்பளம் கொடுப்போம். இதுக்கு எல்லாம் என்னது எங்களுக்கு லாபம் என்றது முக்கியம். அடுத்தது வந்து முதலீட்டாளர்களுக்கு லாபம் வழங்குவதற்கு, முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு. ஏன்னா முதலீட்டாளர் யார், அவங்க வந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்கமிங் இருந்தால் தான், ஒரு ப்ராஃபிட் இருந்தால் தான் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கட்டாயம் அவங்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்கறதுக்கும் லாபம் முக்கியம். புதிய வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு, இப்போ நாங்கள் வந்து வணிகம் கொஞ்சம் விரிவடைஞ்சால் தான் இன்னொரு புதிய கிளைகளை உருவாக்கி, அப்போ கிளைகளை உருவாக்குற டைம் எங்களுக்கு அது புதிய வணிக வாய்ப்புகளை நாங்கள் தோற்றுவிக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியா, இந்த திலக்கவர்தன பிளாசம்ஸ் தெரியுமா, திலக்கவர்தன அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டைல்ஸ், அந்த டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. திலக்கவர்தன இந்த மொபைல்ஸ் கம்பெனி இருக்குது. அதே மாதிரி மொபைல்ஸ் பற்றி செய்கிறது, அது விநியோகிக்கிற கம்பெனி. அதே மாதிரி பிளாசம்ஸ் என்று சொல்லி அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் விட் பண்ண செய்கிறாங்க. இந்த திலக்கவர்தன் என்ற ஒரு விடயமே வந்து பல்வேறு விடயங்கள், வடிவங்களில் தோற்றம் பெற்றிருக்கு. அப்போ அது என்னது, ஒரு விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு. இதனால் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு லாபம். அப்போ இது உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி படிங்க, நிறைய விஷயங்களை தேடி படிங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏ லெவலுக்கு வந்த பிறகு இந்த 26 பேப்பர் 2026 பேப்பரெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் கேட்டிருக்கு. அதனால் மிக முக்கியமாக அதை படிங்க. சரியா? அப்போ நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜையும் சேர்த்துக்குவோம். 7 வரைக்கும் நான் உங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்களை சொல்லித் தருவேன். அது இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்களை தேடி படிச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா விருப்பங்கள் பூர்த்தி செய்கிற 4 வழிமுறை. இந்த 4ன்னு கண்டா டக்குன்னு என்ன செய்யணும், 2 ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. கட்டாயம் படிக்கணும். அந்த 4 தருகின்ற கொஷனில் உங்களுக்கு கட்டாயம் கேட்டு வரும். ஏன்னா அது கட்டாய கொஷின், நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் விட முடியாது. விளங்குதா? கட்டாயம் நீங்கள் சூஸ் பண்ணியே தீர வேணும். சரியா? அப்போ விருப்பங்கள் பூர்த்தி செய்கிற 4 வழிமுறைகள். ஒன்று வந்து உற்பத்தி செய்வதன் மூலம். அடுத்தது பார்த்திங்கன்னா பரிமாற்றம் செய்வதன் மூலம்.
களஞ்சியப்படுத்துவதன் மூலம், விநியோகிப்பதன் மூலம். அப்போ இது எல்லாமே வந்து எங்களுக்கு விருப்பங்களை பூர்த்தி செய்கிற 4 வழிமுறைகள். சரியா? ஒன்று உற்பத்தி செய்கிற மூலம் விருப்பங்களை பூர்த்தி செய்யலாம், பரிமாற்றம் செய்வதன் மூலம், களஞ்சியப்படுத்துவதன் மூலம், விநியோகிப்பதன் மூலம்.